அன்னகரண்டி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் 5, கருவேப்பிலை, பூண்டு 10 பல்லு உரிச்சு வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி, புளி தேவையான அளவு, புதினா ஒரு கட்டு எடுத்து அதை ஆஞ்சி வச்சுக்கோங்க. புதினா இலைய நல்லா 3 தடவைக்கு மேலே கழுவிடுங்க. அப்போதான் அதில் இருக்க மண்ணெல்லாம் போகும். இப்போ புதினா சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம். கெடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு வதக்கி விடுங்க. உளுந்தம்பருப்பு கலர் லைட்டாக செவந்ததும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போடுங்க. நான் 5 மிளகாய் போடுறேன். இப்போ கருவேப்பிலை ஒரு இனுக்கு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வெங்காயத்தையும் பூண்டையும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வந்துருச்சு. இதையும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு ஆஞ்சி வச்சிருக்க புதினாவை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. புதினா இலை நல்லா சுருங்குற வரைக்கும் வதக்கிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு தக்காளியை வதக்கி எடுத்துக்கோங்க. தேங்காவையும் லைட்டாக ஒரு தடவை வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஆற விடுங்க. புதினா உடம்புக்கு ரொம்ப நல்லது. புதினா ஒரு பிளட் பியூரிஃபையர்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரத்தத்தை சுத்தப்படுத்தி மசில் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அசிடிட்டி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், சளி, இரும்பல், மூக்கடைப்பு, ஆஸ்மா மாதிரியான பிரச்சனைக்கு ஒரு நல்ல மருந்து புதினா தான். ஸ்கின் டிசீஸ் இருக்கவங்க, பிம்பிள்ஸ் இருக்கவங்க புதினா நிறைய சாப்பிட்டா ஃபேஸ் பிரைட் ஆகும். ஸோ புதினாவை உணவில் நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்சியில் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா பவுடர் பண்ணிடுங்க. அப்புறம் வெங்காயம், பூண்டு, புளி, தக்காளியோட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அதை அரைச்சதுக்கப்புறம் புதினாவையும் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. கடைசியாக வதக்கி வச்ச தேங்காயை போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கெடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு லைட்டாக கிளறி விடுங்க. இப்போ அரைச்சி வச்ச புதினா மிக்ஸை போட்டு ஒரு தடவை கிளறி விடுங்க. ஒரு கொதி விடுங்க. புதினா துவையல் வேணும், 2 நாள் வச்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க வெங்காயம், தக்காளி, தேங்காய் இல்லாமல் அரைச்சிக்கோங்க. தாளிக்கும் போது 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இட்லிக்கு, தோசைக்கு, பஜ்ஜிக்கு தொட்டுக்க இதே காம்பினேஷனில் தேங்காய் 2 சில்லு எக்ஸ்ட்ரா போட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நம்ம அன்னகரண்டி சேனல். சமைச்சு பாருங்க, சுவைச்சு பாருங்க. தேங்க்யூ.